அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஒருத்தர் தான் சொன்னார், சார் நான் எங்கள் தாத்தா மாதிரி அப்பா மாதிரி பெரிய டாக்டராகி ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. அப்படியா, உங்கள் அப்பா தாத்தாலாம் பெரிய டாக்டரா? சொல்லவே இல்லையேன்னு. இல்லை அவங்களும் பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னார். ஆசைப்படுறது வேணால் யார் வேணால் பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆசைகள் குதிரைகளானால் பிச்சைக்காரர்கள் கூட பணக்காரர்கள் தான் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு, அரேபிய மொழி. ஆசைகள்லாம் குதிரைகளாச்சுன்னு வச்சுக்கிங்க, பிச்சைக்காரன் கூட குதிரையில் தான் சவாரி பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வாழ்க்கை இருக்குதுங்களே, அது மலை ஏறுவது மாதிரி. நான் மலை ஏறணுங்க, எவரெஸ்டில் ஏறி கொடி நடணுங்க, எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க அப்படின்னா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அதற்கான மலையேறுவது மாதிரியான பயிற்சி எடுக்க வேண்டும், அதற்கான முயற்சி இருக்க வேண்டும், தளர்ச்சி இல்லாத முயற்சி இருக்க வேண்டும். அந்த மலையேறுறதை பற்றி கெய்ட் போஸ்ட் அப்படின்னு ஒரு அருமையான கட்டுரை. அந்த கட்டுரையில் அந்த ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மலை ஏறுறதே அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. இன்னும் உயர்ந்த மலை, இன்னும் உயர்ந்த மலை அப்படின்னு அந்த மலை ஏறுவதையே ஒரு சாகசமான வீர விளையாட்டாக செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவர் அந்த கட்டுரையை இருக்கிறார். இமயமலை மாதிரியான குளிர் பிரதேசங்களில் இருக்கிற மலையில் ஏறுவதிலே விருப்பம் இருக்கிறவர். அவரும் என்னுடைய நண்பரும் ஏறி இருக்கிறாங்க. திடீர்னு பெரிய பனி புயல் வீசுது. என்ன பண்ணுறது என்னன்னே தெரியல. நான்ஸ்டாப்பாக அந்த புயல் வீசிக்கிட்டே இருக்குது. கூட வந்த நண்பருக்கு அப்படியே உடம்பு முழுக்க அந்த குளிர் தாங்காமல் பனி படலமாக அவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவர் மேலேயும் தான் படியுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குளிரில் நமக்கு மார்கழி மாதம் குளிரை விடுங்க, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் தமிழ்நாடு முழுக்க அப்படியே ஜில்லுன்னு இருந்தது. ஒரு 2-3 நாளைக்கு எங்கே போனாலும் ஊட்டியில் இருக்கிற மாதிரியே இருந்தது. அப்படி ஒரு விதமான தட்பவெட்ப நிலை. ஏதோ சமூக எல்னினோ அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. சூழியல் மாற்றத்தின் காரணமாக தமிழ்நாடே ஒரு வாரத்துக்கு அப்படியே குளிர்ந்து தான் இருந்தது. பகல் வேளை 12 மணி 1 மணிக்கெலாம் எல்லாம் இழுத்து போத்திக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருந்தோம். அதுவே நமக்கு தாங்கலைன்றப்போ அந்த மலை உச்சியில் பனி அப்படியே பேஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ என்ன செய்யறதுன்னு இவருக்கு தெரியல. சரி, இதுதான் நாம் பார்க்க போகிற கடைசி பனி அப்படின்னு அவர் தீர்மானிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருக்கிறாருங்க. இந்த நேரத்தில் நாம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோமேன்னு ஒரு எண்ணமும் அவருக்கு வந்திருக்கு, கூட இருக்கிற நண்பனுக்கு. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உறைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இவர் தன்னுடைய கையினால் நல்ல உஷ்ணம் வரக்கூடிய அளவுக்கு நல்லா போட்டு தேய்ச்சி விடுறாரு. அவருடைய கை, கால், முகம், நெற்றி, அவருடைய பாதங்கள் எல்லாத்தையும் நல்ல சூடு பறக்க தேய்க்கிறதுன்றாங்களே, அந்த மாதிரி இடைவெளி இல்லாமல் நிறுத்தாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, இது மாதிரி குளிரில் உறைகிற நேரத்திலலாம் கைகால் அசைவுகள், அந்த ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்க இரத்த ஓட்டத்தினால எந்த விதமான தடையும் இல்லாமல் நம்முடைய உடம்பின் செயல்பாடு மறுபடி பழையபடி ஆயிருன்றாங்க. இப்போ அவருக்கு கையில் நல்ல சூடு பறக்க தேய்க்கிறதுன்றாங்களே, செய்ய இவர் அந்த பனியினால் பாதிக்கப்படாத அளவுக்கு இவருடைய உடம்பு இவர் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. நீங்கள் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்க ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கே அது ஒரு நன்மையாக திரும்ப வருகிறது. ஏன்னா வாழ்க்கை என்பது பனிமலையிலே ஏறுவது மாதிரி தான். அதில் சவால்கள் உண்டு, சிக்கல்கள் உண்டு. அப்படியே இழுத்து போத்திக்கிட்டு உக்காந்துடலாம் போல இருக்கும். உறைந்து விடுவது மாதிரியான சூழல்கள் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க அந்த சூழலில் இருந்து தப்பிப்பதற்கு வழி செய்ய உதவி செய்ய ஏதோ ஒரு வகையிலே நாமும் அதிலிருந்து வெளிவருவதற்கு அதுவே துணையாக இருக்கும். ஒரு அற்புதமான பிரபஞ்ச ரகசியத்தை நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க அந்த கெய்ட் போஸ்ட்ற கட்டுரையில். நீங்கள் இப்போ ஒரு தம்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாரு. எப்படியும் இந்த தடவை ஹை ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும் அப்படின்னு 90% மேலே நான் ஸ்கோர் பண்ணணும்னு அந்த தம்பி விழுந்து படிக்கிறார்.
பாருங்க, மிகப்பெரிய விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அடைவீர்கள், அல்லது ஏறக்குறைய வேறு ஏதாவது ஒன்றில் அடைவீர்கள். இது பிரபஞ்ச ரகசியம் அப்படின்றாங்க. எனது வேற ஒரு வகையில் இப்போ 90% வாங்கணும்னு அந்த பையன் படிக்கிறான்னு வைங்களேன், கரெக்டாக 90% தான் வருமா? எக்ஸாக்டாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100க்கு 90, 100க்கு 90 இப்படியா வரும்? அது 5 மார்க் கம்மியாகவும் வரும், 5 மார்க் கூடவும் வரும். நீங்கள் எடுக்கிற முயற்சி உண்மையுள்ளதாக தொடர்ச்சியான முயற்சியாக இருக்கிற பட்சத்தில் அது வெறும் நீங்கள் எதிர்பார்த்ததாக மட்டுமே இருக்காது, கூடுதல் பலன் தருவதாகவும் இருக்கு. திருக்குறள் படித்தோம் அப்படின்னா அது வெறுமனே திருக்குறள் படித்ததா மட்டுமே இருக்காது, அது கூடுதலாகவும் சில நன்மைகளை செய்யும், சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், சில ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸ் அப்படிம்பாங்க. பல அலுவலகங்களில் வேலைக்கு சேர்றப்போ உங்களுடைய ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான அனுமதி உண்டு. டூ யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு இன்டர்வியூவில் வழக்கமாக அவங்க கேட்குற கேள்வியெலாம் கேட்ட பிறகு அந்த இன்டர்வியூக்கு போன அந்த பெண்ணையோ பையனையோ பார்த்து, do you have any questions, you want to know something, you want to get clarified அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட அந்த வேலை சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். அப்போ வாட் ஆர் ஆல் த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் இன் யுவர் கம்பெனி தட் யூ ஆஃபர் ஃபார் யுவர் எம்ப்ளாயீஸ் இன் திஸ் கேடர் கேட்பதற்கு அனுமதி உண்டு. நாங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு இதெல்லாம் தரங்க. என்ன அர்த்தம்? வெறும் சம்பளம் மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் வசதி உண்டுங்க. அப்புறம் 3 வருஷத்துக்கு மேலே இங்கே பணியாற்றுகிறவர்களுக்கு இவ்வளவு இன்க்ரிமெண்ட்டு அவங்க சர்வீஸை பேஸ் பண்ணியே தரோங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் டூர் போயிட்டு வந்தால் அதுக்கான எக்ஸ்பென்சஸையும் கம்பெனியே பேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்போ அங்கே பணியில் சேருகிற பொழுது உங்களுக்கு மாத சம்பளம் என்பதையும் தாண்டி சில கூடுதல் சலுகைகள் கிடைப்பது மாதிரி, வசதிகள் கிடைப்பது மாதிரி, நீங்கள் ஒரு விஷயத்தில் பிறருக்கு துணை இருப்பது, அடுத்தவர்களுக்கும் என் கஷ்டத்தின் நடுவில் உதவி செய்வேன் என்ற மனோபாவம் இருந்துவிட்டால் அது கூடுதலாகவும் பல நன்மைகளை தரும். தான் பிறந்தது தான் வாழ்வதற்கு மட்டுமல்ல, பிறருக்கு வாழ்க்கையில் துணை இருப்பதற்கும் தான் என்று நினைக்கிறவர்களுக்கு பிரபஞ்சமே பனிமழையிலே துணை வருவது மாதிரி நமக்கு துணை வரும். முயற்சி செய்யுங்கள், நிச்சயம் வரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.